இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வித் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? இப்போது இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, நேற்று எதுவுமே நடக்கலை. ஸோ நேற்றோட சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கான ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்சேஷன் இருந்துச்சு, அதை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ நீங்கள் நான் கொடுக்க போகிறேன். நான் ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. மார்க்கெட்டை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ எடுத்தனே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. தென் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம இன்டெப்த்தாக கொடுத்துடலாம். கால் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கான ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஆல்ரெடி இன்ட்ராடேவோட 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமோட ஹைக் லோக்கு பிட்வீன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எனக்கு ப்ரீவியஸ் டேலையும் எந்த விதமான கீ லெவல்ஸும் டேப் ஆகலை. ஸோ இன்றைக்கி எனக்கு புதுசாக ஒரு கீ லெவல்ஸ் டேப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கீ லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 பாயிண்டில் கிட்டத்தட்ட 400 to 500 100 பாயிண்ட் ரேஞ்சஸ்க்குள்ளே 3 விதமான கீ லெவல்ஸ் இருக்குது. இந்த 3 விதமான கீ லெவல்ஸுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிரும். அதனால் இந்த 3 லெவல்ஸுக்கும் பிட்வீன்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவாய்ட் நல்லது. ஒருவேளை 500 அபோவ் இருக்கும்போது இல்லை 400 பிலோ இருக்கும்போது அதுக்கான மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மேலே ஒரு 75+ பாயிண்ட்ஸும் கீழே ஒரு 60+ பாயிண்ட்ஸும் போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும். அன்டில் நம்ம பெருசாக எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் கொடுக்கல அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்மை, ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் ஓகேங்க. ஸ்பாட்டில் இப்போ ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது. இந்த பேரிஸ் ட்ரெண்டோட டிஸ்கவுண்ட் ப்ளஸ் மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கான். அப்போ திரும்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒன் சைடு உங்களுக்கு இருந்தாலுமே இன்றைக்கி இந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அஸ் பர் செல்லர்ஸ் படி பார்க்கும்போது 72.50 ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூவில் வந்து நின்றுருக்காங்க செல்லர்ஸ் ஆவரேஜாக, ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி மார்க்கெட் 25,500 அப்படிங்கிற இடத்துலேருந்து மேலே போகணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ், அதாவது 25,500 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அதோட ப்ரீமியமாக 72 ரூபாய்க்கு கீழே கொண்டு போகணும். இல்லை இதுவே வந்து மார்க்கெட் 25,500 கீழே போக போகுது அப்படின்னா கால் செல்லர்ஸ் அந்த 72.50 பைசாக்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். இந்த மாதிரி சினாரிகள் நடந்தால் மட்டுமே மார்க்கெட்டில் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு செல்லர் அவங்களுடைய ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கீழே போகும்போது நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆப்போனண்டெல்லாம் சரி இப்போ நான் இப்போ போயிடறேன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோ தான் லாஜிக், ஓகேங்களா? சரி, இதை வந்து அப்படி நம்ம சார்ட்லேயும் பார்த்துடலாம். ஸோ இந்த சார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எஸ்டர்டே சினாரியோ தான் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ 25,500 கால் செல்லர்ஸ் 72 பிலோ போகும்போது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் எப்போது 84 அபோவில் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு 2 ஸ்கொயர் நம்பருக்காக இருக்குது. அதே போல் 25,500 புட் செல்லர்ஸ் வந்து 72 பிலோ போயிட்டாங்கன்னா கால் செல்லர்ஸும் ப்ராஃபிட் புக்கிங். என்ன நேற்று வந்து உங்களுக்கு கால் பேனிக்காக இருந்தது, இன்றைக்கி காலும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குது. போத்தார் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க. அப்போது இன்றைக்கி இந்த லெவல்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஓகேங்களா? ப்ரோ இப்போ ப்ரீவியஸோட க்ளோஸ் வந்து ஸ்னைப்பருக்கு வருது ப்ரோ, அப்போ இதில் முன்னே போனால் நம்ம பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான பதில் சொல்லும். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு செல்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வரட்டும். நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மும்முடமாகணும் அப்படின்னா நேற்றோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் வந்து கண்டிப்பாக செல்லர்ஸ் உள்ள வரணும். அப்படி வந்தால் மார்க்கெட் நல்ல மூமெண்டம் இருக்கும், அதை நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே வந்து மேலேருந்து இப்படி கீழே வந்து இப்படியும் புல் பேக் ஆகலாம், இல்லை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பிளோ போயிட்டு ஆப்போனண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா கீழேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு இதில் புல் பேக் கொடுத்தும் போகலாம். இந்த 3 சினாரியோக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டிசிப்ளினான ட்ரேடிங்காக இருக்கும். 20 நாள் எனக்கு 10 நாள் ட்ரேட் கிடைச்சாலும் போதும், அந்த 10 நாள் நான் சக்ஸஸ் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போலாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ, நான் டெய்லி ஒரு 10 பாயிண்ட் பிடிக்க போகிறேன்னீங்கன்னா அது வந்து லாங் டேர்மாக நம்ம ஒரு ட்ரேடிங்க்கு நல்லது கிடையாது, ஓகேங்களா? இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட காலையில் ஒரு ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். நம்ம கிடையாதுங்க, செபிலிருந்து சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. செபி ரீசர்ச் ஸ்டடி ஆன் F&O ட்ரேடிங் 91% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர் லாஸ்ட் மணி இன் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். இதுதான் ஃபினான்ஷியல் இயர் 2025. ஆவரேஜ் லாஸ் பர் பர்சன் ஜம்ப் இன்ட்டு 1.1 லேக். இது வந்து மந்த்லிங்க, ஒரு மாதம் வந்து ஆவரேஜ் 1 லட்சத்துக்கு மேலே ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அப்போது இந்த 91% பீப்புளில் எத்தனை பேருக்கு இந்த ஸ்னைப்பர் தியரிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு? திங்க் பண்ணி பாருங்கள்.
ஸோ அப்போ இந்த ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது அந்த 91% லாஸஸ்லேருந்து உங்களை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரதுக்கு தான். ஓகேங்களா? அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வராது. செல்லர்ஸோட ஆக்டிவிட்டீஸை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் பை ஆக்ஷன் எடுக்கும்போது தான் மார்க்கெட் மொமெண்டம் ஆக போகுது. அந்த பை ஆக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல எடுப்பான். ஒன்று ப்ரீவியஸ் டேட்டா க்ளோஸ்ல இருந்து ஹை பாயிண்ட் வரைக்கும், இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்கிறோம். ஹைக்கு மேலே போகும்போது அது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அப்போது எந்த செல்லர்ஸ் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் வந்து செல்லிங் பண்ணிட்டு வச்சிருப்பானா ஓடிஎம் செல்லர்ஸ் தான். அப்போ அவன் எக்ஸிட் ஆகும்போது நம்ம பிடிக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே தான், நான் தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனால் மொமெண்டம் எனக்கு வேணும் அப்படின்னா ஓடிஎம் தான் நீங்கள் பிடிக்கணும். ஏன்னா ஓடிஎம் அப்படிங்கிறது 50 பாயிண்ட் போச்சுன்னா ஐடிஎம்மாக மாறிடும். இன்னும் 50 பாயிண்ட் போச்சுன்னா டிபி ஐடிஎம்மாக மாறிடும். ஓகேங்களா? அங்கே தான் மொமெண்டம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். இந்த டைம் வேல்யூ டீட்டா வேல்யூ தெல்டா வேல்யூ சொல்லுவாங்களா, அதெல்லாம் பறக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறது சான்சஸ் ஃபார் சைட்வேஸ் தான் அதிகமாக தெரியுது. இருந்தாலும் நம்மளுக்கு செல்லர்ஸ் ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் ஓப்பன் ஆகிறாங்களோ அதை பொறுத்து த சைட்வேஸ் பிகம் ட்ரெண்டிங்காக கூட மேபி மாறலாம். ஓகேங்களா? மேபி அப்படி மாறினா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதை வச்சு தான் இருக்க போகுது. தேங்க்யூ. ஓகே, வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல. இப்போது இந்த போஸ்ட் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேத்தோட ஒரு சினாரியோ சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன ஒரே ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 450 அப்படிங்கிற லெவல்ஸ் மட்டும் அடிஷ்னல் ஆட் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 450 அப்படிங்கிற லெவல்ஸ் இருந்திருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அது போக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேற்றுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னங்க எடுத்திருந்தோம், எக்ஸாக்ட்லி 25,500 எடுத்திருந்தோம். ஸோ நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன போட்டிருந்தோம், 25,461. ஓகேங்களா? அது இந்த இதில் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கலாம் 461 அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து யாருக்குமே டவுட்டே கிடையாது, இப்படி தான் இருந்திருக்கு நேற்று. இப்போது நேற்றோட மார்க்கெட் நம்ம என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தாங்க 25,500ஓட காலும் புட்டும் ஒரு சைடில் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போனண்ட்டில் ஓடிஎம் செல்லர்ஸ் புட்டோட ஓடிஎம் 25,600 400, இங்கே 25,600 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நேத்தோட ஏடிஎம்க்கும் க்ளோஸ் விலைக்கும் பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். கரெக்டுங்களா? இப்படி பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் பாருங்கள். ஸ்னைப்பர் பாயிண்ட்டை வந்து கால் ஆப்ஷன் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் திரும்ப உள்ளே போனான், திரும்ப பிரேக் அவுட் லோயர் சைடு போனால் திரும்ப அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணான். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி பேட்டர்ன் நடக்கவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் ஏபிசி அப்படிங்கிற என்ட்ரி எடுத்துனாலும் ஸ்டாப் லாஸ். ஏன் ப்ரோ இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது 25,500 பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு மேலேவாது மினிமம் இருந்தால்தான் கால் செல்லர்ஸ் அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணுவான். கரெக்டுங்களா? அப்போ இந்த ரவுண்ட் ஃபிகர் 25,500க்கும் 25,461க்கும் பிலோ மார்க்கெட் இருந்துச்சுன்னா இவனோட ஸ்னைப்பர் பாயிண்ட் ஏதாவது நம்மளுக்கு புல் பேக் பண்ணி ரிவர்ஸலாக இருக்கணும், இல்லை பிரேக் அவுட் இப்படி பண்ணி கொடுத்துருக்கணும், இது மாதிரி தான் நடக்கணும். ஆனால் அவன் அதுக்கான சினாரியோவே கொடுக்கவில்லை இல்லைங்களா? ஸோ அதனால தான் நேற்றோட மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸுக்கும் நம்மளுக்கான 500 ரவுண்ட் ஃபிகருக்கு பிலோ இருந்தும் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. அப்போ இன்றைக்கி என்ன ப்ரோ ஆச்சு? ஓகே, இன்றைக்கி பார்த்துடலாமா? ஸோ ஓகே, இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக ஒரு லெவல்ஸ் நம்ம மேக் பண்ணிடலாம். கீ லெவல்ஸ் 25,450 இல்லைங்களா? அப்போ இன்றைக்கான லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 லெவல்ஸுக்கு பிட்ல இருக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், இல்லை ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் பெட்டர் அப்படி சொல்லியிருந்தோமா? இப்போது நேற்றோட க்ளோஸ் பாயிண்ட் என்ன, அதை கொஞ்சம் வேறு லைனாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். 25,461 இல்லைங்களா? முடிஞ்சா? இப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றோட சினாரியோ மாதிரியே தான் ஒரு லாங் கன்சால்டேஷன் சைடிஸ் மாதிரியே போய்கிட்டு இருந்தா மார்க்கெட். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு காலோட லோயர் சைடு பிரேக் அவுட் சஸ்டைன் போகும்போது என்ன ஒரு அர்த்தம் இது அப்படின்னா, 25,500 கால் செல்லர்ஸ் வந்து சொல்கிறான் மார்க்கெட்டில் நான் தான்ப்பா இன்னைக்கு ஓடிஎம் செல்லர்ஸ் சொல்லிட்டு வரான் உள்ள. அப்போது கால் செல்லர்ஸ் வந்து ஓடிஎம் செல்லர்ஸாக மாறுறான் அப்படின்னா நேற்று ஓடிஎம் இருந்த புட் செல்லர்ஸ் என்ன பண்ணணும், பை ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ ஸ்ட்ராங்கான பை எங்கே நடக்கும் அப்படின்னா அவனுடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு அபோவ் போனால் தான். இவன் இவ்வளோ தூரம் போயும் அவன் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து கேப் கிடக்கு. கரெக்டுங்களா? அப்போ எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க, அதான் உண்மை இல்லைங்களா? சரி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணால் 12 மணிக்கு மேலே. இந்த 12 மணிக்கு மேலே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கும் ப்ரீவியஸ் டேலேருந்து வரக்கூடிய ஒரு கீ லெவல்ஸுக்கும் அப்பர் சைடு போயிட்டான். ஸோ எப்போ இந்த அப்பர் சைடு போயிட்டானோ அப்போயே முடிவாயிருச்சு. நேற்று நடக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஸ்பாட்டு கீ லெவல்ஸுக்கும் க்ளோஸுக்கும் பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்போ புட் செல்லர்ஸ் அப்படிங்கிற ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். அதுக்கான சினாரி எங்கேயுமே நடக்கலை மார்க்கெட்டில். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா கீ லெவல்ஸுக்கும் க்ளோஸுக்கும் அபோவ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்னைப்பர் பாயிண்ட் நம்மளுக்கு அழகாக வச்சு தூக்கி விட்டா மார்க்கெட்டை. சிம்பிள் ப்ரோ. இது எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா 72 ஸ்கொயர் நம்பரா? அப்போ 72க்கு மேலே 81. 72 ஸ்கொயர் நம்பரில் ஸ்னைப்பர் பாயிண்ட்டு 81 உங்களுக்கான என்ட்ரி இருக்கட்டும், 64 ஸ்டாப் லாஸ் இருக்கட்டும், 100 121 டார்கெட் இருக்கட்டும் சொல்லுவேன், அடிச்சிடும். ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரேட் எடுக்கிறது நீங்கள், உங்களுடைய கேபிட்டலில் வரக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்கள். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், எந்த விதமான டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஒரு ஸ்னைப்பர் தேரியை ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் கொடுக்குறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரக்கூடியவங்க ஒரு பேசிவ் இன்கமாக உள்ளே வந்து மொத்தத்தை இழக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இழப்பு இனிமேல் யாருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இதனால தான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்காக. நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். அந்த மீட்டிங்கில் நிறைய அதை பற்றி விஷயங்கள் பேசியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதில் படி தான் இந்த க்ளோஸ் ப்ரைஸும் ஏடிஎம் ரவுண்ட் நம்பர் ஃபிகரும். கரெக்டுங்களா? அப்போது அந்த சண்டே கிளாஸ் மீட் பண்ணல, அதுக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல மார்க்கெட் ஏன் இன்றைக்கி கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, நேற்று ஏன் புட் செல்லர்ஸால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. அப்போ ஏன் ப்ரோ நேற்று கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண யாரும் கேட்க முடியாது. ஏன்னா கால் செல்லருக்கான இடமே அது கிடையாது. அதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு புதுவிதமான தகவல் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது போல் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்து இருக்குது. இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 250+ லைக்ஸ், தென் 100+ கமெண்ட்ஸ் வரும்போது ஒரே ஒரு செகண்ட். ஸோ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி 3.0 2024 போட்டிருக்கோம். இந்த 2024 நான் வந்து ஃபுல் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அது கிளாஸ் எடுக்க முடிவு பண்ணேன் எஸ்எம்சி கான்செப்டில். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பேஜ் கொடுத்த எல்லா விதமான கிளாஸ் தாங்க இது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரக்சர் வைப்பீங்க, ஒரு 4 பார்ட் நம்ம எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் எடுக்க போகிறதில்ல, லிக்விடிட்டி கான்செப்ட் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லா வீடியோவும் எனக்கு இருக்குது. பட் இதே வீடியோ கூட நான் என்ன பண்ணலாம், போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் பழசாக நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம், புதுசாக தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அதாவது சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏன் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஸ்னைப்பர் கான்செப்ட் போடுறோம் அப்படின்னா நிறைய பேருங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக. அதே போல் நான் இப்போ வந்து எஸ்எம்சி வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எஸ்எம்சி வீடியோக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அங்கீகாரங்கிறது எப்படி வரும்? இதில் போய்ட்டு நான் கண்டென்ட் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோட பிளேலிஸ்ட்டில் ஓகே, ஸோ தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி ஃபுல் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதோட வீடியோஸ்லாம் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரிய லெவலில் ஒரு என்ன நம்ம சொன்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்கல. அது அங்கீகாரங்கிறது எதை வச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய லைக்ஸ் தாங்க. ஸோ ஒரு 300+ பீப்புள்ஸ் பார்த்தீங்க, ஒரு 10% ஓகே. இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் கிரேட்டர் தென் 10% தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிப்பாட்டிட்டேன். மேபி இந்த ரெண்டுக்கான வீடியோவில் வந்து மோர் தென் 400+ லைக்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அடுத்த நாள் உங்களுக்கு எபிசோட் 5ம் லிக்விடிட்டி கான்செப்டோட சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சிம்பிளாக நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் உள்ளது மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் பொறுத்து அனலைஸ் வேணும் அப்படின்னா சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் கிடையாதுங்க, எர்த் லெவலும் நமக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். இப்போ இந்த எர்த் லெவல் படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து 21 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்மளுக்கு சிம்பிளியான ஒரு ரேஞ்சு. இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீ ஓப்பன் கூட ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது வேறு எல்லாத்தையும் நான் ஹெட்டன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு ப்ராப்பரான லெவல்ஸ் கிடச்சிருச்சு. இந்த லெவல்ஸ்க்கு அப்பர் சைட்லேயே மார்க்கெட் நின்றுருக்கு பாருங்கள். அப்போ செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு 12 o'clock மேலே ஃபுல்லாகவே வந்து கால் செல்ஸ் எப்படினாலும் ப்ராஃபிட் புக் பண்ணலாங்கிற கண்டிஷன் தான் இருந்திருக்கு. சரி ப்ரோ, அப்போ நேற்று என்ன ப்ரோ நடந்திருக்கு அதையுமே பார்த்துடலாமே, ஏன் கன்ஃபியூஸ் வேணும். நேற்று பாருங்கள், இந்த ஹை கிலோக்கு பிட்வீனில் ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டான்.
லாஜிக் புரியுதுங்களா? நேற்று சைடேஸ் போனதுக்கான காரணங்களும் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆனதுக்கான காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சிம்பிள். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அந்த லைக்ஸ் வரதை பார்த்து அடுத்த நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். தேங்க்யூ ஆல்.